success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் பிரதமர் மோடி உயர்மட்ட ஆலோசனை. போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேச்சு. சென்னை விமான நிலையம், கல்பாக்கம் அணுமின் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் என தகவல். ஆவடி, மணலி உள்ளிட்ட தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஒத்திகை நடத்த திட்டம். பஹல்காம் தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் கடும் கண்டனம். ராணுவ நடவடிக்கை தீர்வை தராது என இரு நாடுகளுக்கும் அறிவுறுத்தல். தமிழகத்தில் ஒரு நாள் முன்னதாகவே வெளியாகிறது +2 தேர்வு முடிவுகள். 9ஆம் தேதிக்கு பதிலாக 8ஆம் தேதியே வெளியிட பள்ளிக்கல்வித்துறை முடிவு. ஈரை பேனாக்கி பேனை பேயாக காட்ட அரசியல் எதிரிகள் நினைப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆட்சியை குறை சொல்ல முடியாத காரணத்தால் அவதூறு சேற்றை வீசுவதாகவும் தொண்டர்களுக்கு மடல். மே 23ஆம் தேதி நேரில் ஆஜராகாவிட்டால் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மீது குற்றச்சாட்டு பதியப்படும். நில அபகரிப்பு புகார் வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றம் எச்சரிக்கை. கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பான வழக்கு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் உதவியாளராக இருந்த பூங்குன்றனிடம் சிபிசிஐடி விசாரணை. சென்னையில் 7 இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு. மருத்துவம் சார்ந்த நிறுவனங்களில் காலை முதல் சோதனை நடத்தும் அதிகாரிகள். மாசு கட்டுப்பாட்டு வாரிய முன்னாள் அதிகாரி பாண்டியன் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை தொடர்ந்த மத்திய அமைப்பும் நடவடிக்கை. பாஜக கூட்டணிக்கு வருமாறு டெல்லியில் மிக உயர்ந்த அதிகாரி அழைத்து பேசியதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. வாய்ப்புகள் பல இருந்தும் கொள்கைக்காக கூட்டணி கதவுகளை அடைத்து விட்டதாகவும் விளக்கம். மிக உயர்ந்த ஒரு அதிகாரியை அழைத்து என்னை பேசினார். இன்னைக்கு சொல்றேன், அகில இந்திய அளவில் டெல்லியில மிக உயர்ந்த அதிகாரியை அழைத்து பேசினார். நான் கையெழுத்து கும்பிட்டு ஐயா, எங்களுக்கு ஏற்றுக்கிற கொள்கைக்கு அழைத்து உடன்பாடு மன்னிச்சு. இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த கதவை எங்க வீட்டு கதவை சாத்துற, உங்க வீட்டு கதவை இல்லை. மதத்தால் மக்களை பிளவுபடுத்தி தேர்தல் நேரத்தில் குளிர்காய நினைக்கும் தமிழிசைக்கு குளிர் ஜுரம்தான் வரும். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பதில். இனத்தால், மொழியால், மதத்தால் பிளவுகளை ஏற்படுத்தி தேர்தலில் குளிர்காயலாம் என்று நினைக்கின்ற மாண்புமிகு முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்களுக்கு குளிர் ஜுரம் தான் வருமே தவிர வேறு எதுவும் இதில் கிடைக்காது. புதுக்கோட்டை அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 14 பேர் கைது. வீடு மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் பதற்றம். புதுக்கோட்டை வடகாடு கிராமத்தில் பதற்றத்தை தணிக்க எஸ்பி தலைமையில் 300 காவலர்கள் குவிப்பு. 3 டாஸ்மாக் கடைகளை முன்னெச்சரிக்கையாக மூடிய அதிகாரிகள். உலக புகழ்பெற்ற திருச்சூர் பூரம் திருவிழா கோலாகலமாக தொடக்கம். விழாவை காண திரண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள்.
உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் நடந்து சென்ற பெண்ணை கடிக்க முயன்ற வளர்ப்பு நாய் உயிர் தப்பிப்பதற்காக உயரமான இடத்திலிருந்து கீழே குதித்த பெண் படுகாயம். A stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.